பேருந்து நிலையம் வாரச்சந்தை பகுதியில் கூட்டத்தை பயன்படுத்தி பெண்களிடம் நகை மணிப்பர்சுகளை ஆட்டையை போட்ட தில்லாலங்கடி த்ரீ ரோசஸ்களுக்கு காப்பு மாட்டியிருக்கிறார்கள் போலீசார். யார் அந்த த்ரீ ரோசஸ், சிக்கியது எப்படி? செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். பொதுமக்கள் கூட்டமாக திரளும் இடத்தில் பெண்களிடம் கைவரிசை காட்டி சிக்கியிருக்கும் த்ரீ ரோசஸ் இவர்கள்தான். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் கூட்டம் அதிகமுள்ள பேருந்துகள் வாரச்சந்தையில் பெண்களிடமிருந்து மணிப்பர்ஸ் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக முதுகுளத்தூர் போலீசாருக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்தது. காவல்துறையின் கண்காணிப்பு இவ்வளவுதானா என்றும் பொதுமக்கள் தரப்பில் இருந்து கேள்விக்கணைகள் எழுந்தன. இதையடுத்து உறக்கம் கலைத்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கண்காணித்ததில் சந்தேகப்படும் வகையில் இருந்த 3 பெண்கள் வாரச்சந்தை மற்றும் பெண்கள் கூட்டம் மிகுந்த பகுதிகளில் சுற்றியதை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள்தான் கூட்டத்தை பயன்படுத்தி கைவரிசை காட்டும் தில்லாலங்கடி த்ரீ ரோசஸ்கள் என்பது தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை பகுதியைச் சேர்ந்த பார்வதி, அதே பகுதியைச் சேர்ந்த பாகம் பிரியால் என்ற லட்சுமி மற்றும் சென்னை வண்டலூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி ஆகிய அந்த மூவரும் ஆட்டையை போட்ட நகைகளை முத்தூட் நகை அடகு நிறுவனத்தில் வைத்து பணம் பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. அதேபோல கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்கு காத்திருந்த சாந்தி என்பவரிடம் 2500 ரூபாய் ரொக்கம், ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றையும் திருடியதாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தில்லாலங்கடி பெண்கள் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளதால் அவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து ஏற்கனவே திருடிய நகைகளை எங்கு அடகு வைத்துள்ளார்கள் என்று விசாரிக்க இருப்பதாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக முதுகுளத்தூர் செய்தியாளர் சு பாலகிருஷ்ணன் மற்றும் ஆசாத்.